நேத்து நைட்டு கும்மிடிப்பூண்டி மெயின் பஜார்ல நான் பார்த்த ஒரு விஷயம் இன்னும் என் மனசு விட்டே போல. ஒருத்தன் பைக்ல வேகமா ஓட்டிட்டு வந்து இந்த பசு மாட்டை இடிச்சிட்டு நிக்காமலே போயிட்டான். அந்த பைக் இடிச்சதுனால பாவம் அந்த மாட்டோட கால் எலும்பு உடைஞ்சு அதால நிக்க கூட முடியல. இதுவே நம்மளுக்கு கால் உடைஞ்சிருந்தா ஐயோ அம்மா அப்பான்னு கத்துவோம். ஆனா அதுக்கு அந்த வலிய கூட வெளியே சொல்ல முடியல. பாவம் ரொம்ப பரிதாபமா ரோட்ல படுத்துட்டு இருந்தது. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே உடனே ஃபயர் அண்ட் ரெஸ்கியூக்கும் போலீஸ்க்கும் தகவல் கொடுத்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த மாட்டை பாதுகாப்பா ரோட்டு ஓரமா தூக்கி வச்சோம். என்னால முடிஞ்சது அந்த பசியோட இருக்கிற மாட்டுக்கு கொஞ்சம் ஆப்பிள் வாங்கி கொடுத்தேன். உங்க கூட இருந்தவங்க தண்ணி அப்புறம் பக்கத்துல இருந்த பேக்கரியில இருந்து பன் வாங்கி கொடுத்தாங்க. அதுலயும் சில பேர் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்து வாங்கி வந்து அந்த கால் உடைஞ்சு போன மாட்டுக்கு மஞ்சள் போட்டு கட்டி விட்டாங்க. அந்த நேரத்துல அந்த மாட்டுக்காக ஓடி வந்து ஹெல்ப் செஞ்ச ஒவ்வொருக்கும் என் மனசார ரொம்ப நன்றி. என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், கும்மிடிப்பூண்டி மெயினான பஜார் ரோட்ல வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க, எஸ்பெஷலி நைட் டைம்ல. அதே மாதிரி மாடு வச்சிருக்காங்க, மாடை இப்படி ஃப்ரீயா மெயின் ரோட்ல விடாதீங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு வண்டியை வேகமா ஓட்டுறது ஒரு காரணம், அதே மாதிரி மாடை ஃப்ரீயா மெயின் ரோட்ல விடுறது இன்னொரு காரணம். இனிமேல் நம்ம வண்டி ஓட்டுறப்போ இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒழுங்கா கவனிச்சு ஓட்டினா இன்னொரு உயிர் இப்படி ரோட்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வராது. இந்த வீடியோவை உங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு உயிர் காப்பாற்ற இது ஒரு சின்ன முயற்சியா இருக்கட்டும்.